டிசம்பர் 7, 2025 ஹரியானாவில் உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. அந்த சடலத்துக்கு தலையும் இல்லை, உடம்புல ஒட்டு துணியும் இல்லை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு உமாவோட பொண்ணு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உமா அப்படின்றவங்க யார், எதனால் கொல்லப்பட்டாங்க, எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உமா யார் அப்படின்னா, உமா சிங்கிள் மதர். அவங்களுக்கு 13 வயசில் ஒரு பையனும் இருக்கான்னு சொல்லப்படுது. ரொம்ப வருஷம் முன்னாடியே அவங்களுக்கும் அவங்களோட புருஷனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இந்த பையனை ஸ்கூலில் விடுறதுக்கு ஒரு டாக்ஸியில் தான் கொண்டு போய் விடுவாங்களாம். அப்போ உமாவுக்கு அந்த டாக்ஸி டிரைவரோட பழக்கம் ஏற்படுது. அந்த டாக்ஸி டிரைவர் பேர் தான் முகமது பிலால். முகமது பிலாலும் உமாவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். பிலால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, நீ தான் என்னை ரொம்ப லவ் பண்ணுற, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பலவிதமான நம்பிக்கைகளை உமா கொடுக்குறான். உமாவும் ஆல்ரெடி பல வேதனையில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிமையாக ஒரு 13 வயசு பையனை வளர்க்குறதுக்கு உமா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி, முகமது பிலால் இருக்காரே அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கடந்த 2 வருஷமாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, முகமது பிலாலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்டா இல்லனே சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முகமது பிலாலோட ஃபேமிலிக்கு இது எதுவுமே தெரியாது. இவன் ஜஸ்ட் வெளியூர்ல டாக்ஸி டிரைவர் ஒர்க் பண்றான்னு மட்டும் தான் தெரியும். என்ன செய்யறாங்க அப்படின்னா, முகமது பிலாலுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. முகமது பிலாலுக்குமே உமாவை எப்படியாவது கழட்டி விட்டுணும் தான் ரொம்ப வருஷமாவே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். உமாட்ட சொல்லி பார்க்குறான், நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்றா இருக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் உமா எதுவுமே கேட்கவே இல்லை. இல்லை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும். உமாவும் அதிகப்படியான டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே வராங்க பிலாலுக்கு. பிலாலும் ரொம்ப சண்டைலாம் போடாமல் உமாவுக்கு ஓகே சீக்கிரம் பண்ணிக்கிறேன்னு இதே தான் சொல்லி ஓட்டிக்கிட்டே வரான். என்ன நடக்குது அப்படின்னா, முகமது பிலாலுக்கு அவங்க வீட்டில் பயங்கரமாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி மேரேஜ் அப்படின்றத ஃபிக்ஸும் பண்ணிடுறாங்க. இப்போதான் முகமது பிலால் ஒன்று யோசிக்கிறான், நம்ம உமாவோட கிட்டத்தட்ட 2 வருஷமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம். கண்டிப்பாக இவளை நம்ம கல்யாணம் பண்ணாமல் டிசம்பர் 14ஆம் தேதி அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டா உமா வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிடுவா. இதனால நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், நம்ம ஃபியூச்சரை எப்படியாவது காப்பாற்றிக்கணும். அதனால உமாவை தீர்த்துக்கட்டணும் அப்படின்றத முடிவு பண்றான். சரி, எப்படி தீர்த்துக்கட்டணும் அப்படின்றத யோசிக்கிறான். உடனே என்ன பண்றான் அப்படின்னா, முகமது பிலால் உமாவை வா நம்ம ஒரு லாங் டிரைவ் போகலாம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அப்படின்னு கூப்பிடுறான். உமாவும் அவனை நம்பி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு அவனோட டாக்ஸியில் ஏறுறான். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் உமா கூட டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்திருக்கான் முகமது பிலால். அவன் ஏன் தெரியுமா 6 மணி நேரம் டிரைவ் பண்ணி போயிருக்கான், எந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்குது, எந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டமே இல்லை, அந்த இடத்துல தான் உமாவை கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணி 6 மணி நேரம் டிரைவ் பண்ணி போனதில் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். அந்த இடம் வந்தோடனே சீட் பெல்ட் வச்சு உமாவோட கழுத்தில் வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். உமா கதறா. ஆனால் அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால யாருமே அங்கே ஹெல்ப்புக்கு இல்லை. உமாவை கரெக்டாக கொண்டுட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, இவளை இப்படியே நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் இவளை கண்டுபிடிச்சிருவாங்க, இவளை யாருன்னே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக கையில் வச்சு இந்த சின்ன கத்தியை வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி உமாவோட கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தை அறுத்த அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னா, தலையை தனியாக துண்டிச்சு ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சிடறான். உடம்பை இன்னொரு இடத்துல போடணும்னு இன்னும் கொஞ்சம் நேரம் டிரைவ் பண்ணி போய் ஒரு காட்டு பகுதியில் உடம்பை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் ரொம்ப பயங்கரமான துர்நாற்றம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வழியாக போன மக்கள் என்ன துர்நாற்றம் வீசுது அப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணியிருக்காங்க. சரி, ஆடு மாடு எதனா கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்தது ஒரு பெண்ணோட சடலம், அதுவும் நிர்வாணமாக. என்ன செய்கிறாங்கன்னா, உடனே அங்கே உள்ள லோக்கல் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லோக்கல் போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி இது உமாவோட போனோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் யார் கொன்னா அப்படின்றது சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. அப்போ தான் உமாவோட ஃபோன்லேருந்து அதிகப்படியாக யாருக்கு கால்லாம் போயிருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் முகமது பிலால் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவனோட ஃபோனும் எந்த இடத்துல கரெக்டாக சிக்னல் ஆஃப் ஆயிருக்கு, இந்த இடத்துல சிக்னல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பல்வேறு சிசிடிவியில் செக் பண்ணி முகமது பிலால் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்போ தெரியுமா அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு போய் முகமது பிலால்ன்றவன் டிசம்பர் 14ஆம் தேதி நடக்க போகிற அவனோட கல்யாணத்துக்கு மாலில் ட்ரெஸ்ஸு அது நகை அது இதுன்னு வாங்கிட்டு இருந்திருக்கான். அப்பயே அவனை கையகரமாக போலீஸ் பிடிச்சிட்டு வந்து கேட்குறாங்க, ஏன் கொன்ன அப்படின்ட்டு. இதுக்காண்டி தான் நான் கொன்னேன், இவன் உயிரோட இருந்தா அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணுவோனே, கல்யாணம் பண்ணுறப்பையோ இவன் வந்து எங்களோட வாழ்க்கையை அழிச்சிருவா, வந்து சண்டை போடுவா, இவன் எனக்கு தேவையில்லை, என்னோட ஃபியூச்சரை காப்பாற்றிக்க தான் நான் பண்ணேன் அப்படின்னு காலில் விழுந்து கதறி இருக்கான். ஏண்டா டேய், உன்னோட ஃபியூச்சரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, அதெல்லாம் விட அந்த பொண்ணுக்கு 13 வயசுல ஒரு பையன் இருக்கான். நல்ல வேலை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமா பிலால்கிட்ட கேட்டிருக்கா, இந்த மாதிரி என் பையனையும் நான் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு கேட்டா போல, அதுக்கு வாங்க 2 பேருமே வாங்க நம்ம ஃபேமிலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு முகமது பிலால் சொல்லியிருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையனுக்கு ஸ்கூலில் முக்கியமான வேலை இருந்தனால லீவ் போட முடியலையா, இல்லைன்னு வைங்களேன் என்னால் 2 பேரோட உயிர் போயிருக்கும். இப்போ அந்த பையன் ரொம்ப அனாதையாக இருக்கான். இந்த மாதிரி மோசமான கிரைம் சம்பவங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.